வணக்கம்ங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 ரக நாட்டு மாம்பழங்கள் விதைக்காக எடுத்துகிட்டு வந்தது. இதில் ஒரு 45 கிலோ. இதுவும் கடைசி கட்டமாக தான் எடுத்தோம். அடுத்த டைம் இந்த மரம் மொத்தமாக பேசி எடுத்துடலாம். இது மூணுமே அருமையான ரகம். இதை இந்த ரகத்தை காட்டுமா பாருங்க. இதோட பாருங்க. ஏன்னா பழம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீடியோ போடணும்னு நினச்சா முடியல. கடைசி கட்டமாக எல்லாம் நல்லா பழுத்துருச்சு. இது ஒரு ரகங்க. இதை அரிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அரிஞ்சிருக்கிறது வந்து இந்த ரகம். இதில் நல்ல சாறு தெரியுதுங்களா? என்ன ஒரு சிறப்புனா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு எல்லாமே கலந்துருக்குன்னா மற்ற ரகத்தில் வந்து என்ன இருக்கும்னா, இனிப்பு புளிப்பு டக்குன்னு சாப்பிட்டோன்னே தெரியும். அந்த கார்ப்புங்கிறது லேசாக தெரியும். இதில் நம்ம சாப்பிடும் போதே அந்த கார்ப்பு சுவை நல்லாவே தெரியும். பழம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த 8 ரகத்திலே இது ஒரு வித்தியாசமான ரகங்க. சுவையில் எப்படின்னா, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு எல்லாமே அந்த இனிப்பு அளவுக்கு ஈவனாகவே இருக்குது. அதனால் இது ஒரு சிறப்பான பழம்னு வச்சுக்கிங்க. நல்ல ரகம். இதுவும் பேர் தெரியல, நம்மளா வச்சிட வேண்டியதான். பேர் முக்கியம் இல்லைங்க. ரகம் நல்லா இருக்கா, நாட்டு ரகமா, அதுதாங்க பார்க்கணும். இந்த ரகம் சாப்பிட்டலாமா எப்படிமா இருந்தது? இந்த ரகத்துல வந்து இனிப்பு, புளிப்பு, தோர்ப்பு, காரம். கார்ப்பு தான் காரங்கிற. கார்ப்பு எல்லாமே கலந்துருக்கும். வித்தியாசமா இருக்குல்ல? விதை வந்து இவ்வளவுதாங்க இருக்கும். இன்னும் சின்னதாவே இருக்கும். இது ஒரு ரகங்க. பேர் தெரியாத ரகம். அது இந்த ரகத்தை காட்டுங்க. இவங்க வந்து நார் உள்ளவங்க, அட்டகாசமா இருப்பாங்க. இந்த பழம் சாப்பிடலாமா எப்படிமா இருந்தது? இது வந்து நார் இருக்கும், ஆனா சாப்பிட்டா மாவு மாதிரி இருக்கும். இது ஒரு வேற சுவையில இருக்குல்ல? சுவை வந்து வேற. புளிப்பும் இனிப்பும் அதுல ஈவனாவே இருக்கும். இனிப்பு மட்டுமே இருக்காது, இனிப்பும் புளிப்பும் கலந்தே இருக்கும். என்ன சுவை இருக்கோ, என் நாக்கில் என்ன படுதோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல இனிப்பு புளிப்பு கலந்து ஈவனா இருக்கும். ஆனா பழம் நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கும் பழம். இதுலயும் பாருங்க, நல்ல சாறு. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? மாம்பழச்சாறு. இதுதான் உண்மையான மாம்பழச்சாறு. கடையில பாட்டில போட்டு அடைச்சு நமக்கு மாம்பழ ஜூஸ் கொடுக்குறாங்க பாருங்க, அது மாம்பழச்சாறு கிடையாது. என்னடா வீணடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா பதிவுல காட்டணும். இதுதான் உண்மையான ரியல் மாம்பழச்சாறு. இந்த ரகமும் அருமையான ரகங்க. ஏன் எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. பழம் கருப்படிச்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா முடியல. பழத்தோட சைஸ் இவ்வளோதாங்க. நல்லா இருக்கும், அருமையான ரகம். இதுல நார் இருக்கும், ஆனா இனிப்பு புளிப்பு நல்ல ஈவனாகவே இருக்கும். அடுத்து இந்த வருஷம் ஒரு 15 கிலோ தாங்க மாட்டுச்சு. முடியிற டைம் பார்த்து எடுத்துச்சு. பாருங்க, இந்த பழமே பார்க்க அட்டகாசமா இருப்பாங்க. பாருங்க, இப்படி அழகா இருக்கும். அதே மாதிரி முந்திரி சைஸ்ல இருக்கு பாருங்க. இதை கிளிமூக்குன்னு சொல்றாங்க. நான் நம்ப மாட்டேன். இது கிளிமூக்கு கிடையாது. இது ஒரு ரகம், நல்ல ரகம். இந்த காட்டுமா கிட்ட பழத்தோட அதிக சைஸ் இது தாங்க, பெரிய சைஸ். மரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்து மரங்க. அதுக்கு முன்னாடியே பழைய மரம் ஒன்று இருந்திருக்கு, அதுல இருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. நல்ல ரகம். மூணுமே நாடு தாங்க. இதுல நாடு மட்டும் தான் நான் எடுத்துட்டு வருவேன், வேற எதுவும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. எடுத்துட்டு வந்து பதிவும் பண்ண மாட்டேன் நான். சின்ன கேப்புங்க, தின்ன வாய்ப்புறம் சாறு ஒளிவிடுச்சு பாருங்க. அது நல்ல பழம். இது கரெக்டான நம்ம அரிஞ்சு சாப்பிட்ற இது. நல்ல சுவை உள்ள மனமுள்ள தலைவி. பாருங்க,
ஒரு கலரே ஒரு நல்லா பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க. கலர் மட்டும் நல்லா இருக்காதுங்க, பழமும் நல்லா இருக்கும். இதுவும் நல்ல இனிப்புங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த 3 ரகமும், இந்த முந்திரி விதை மாதிரி இருக்கிற இந்த மாம்பழம், அப்புறம் இந்த ரகம், அப்புறம் இந்த தலைவி, இவங்க 3 ரகமுமே ஒரு இன்னிலேருந்து கணக்கு பண்ணிங்க ஒரு 2.5 மாசத்துல நாற்று எடுத்துக்கலாங்க. வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. 3மே நல்ல ரகமுங்க. 3மே நல்ல குவாலிட்டியான ரகங்க. குவாலிட்டியான ரகம்னா அரிதான ரகம். ஆனால் பெயர் தெரியாத மாம்பழங்கள், பெயர் தெரிஞ்ச மாம்பழங்களை சாப்பிட்றத விட பெயர் தெரியாத மாம்பழங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெயர் தெரிந்த ரகங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது, நிறைய நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் பெயர் தெரியாத ரகங்கள், நல்ல இனிப்பான ரகங்கள், பங்கனப்பள்ளியை விட, நீலத்தை விட, மல்கோவை விட நல்ல ரகங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. ஒவ்வொன்றா நடக்குங்க. இது நாற்றுகள் தேவையுள்ள நண்பர்கள் இன்னும் 2 மாதத்துல இந்த ரகம் எடுத்துக்கலாங்க.